தாவேக்க நிக்கிதா, தாவேக்க வந்து யார் வேட்பாளர், தாவேக்க நீங்க பாத்தீங்களா, நோட்டீஸ் வாங்கலாம் நீங்க கேளுங்க. அவங்க சொல்லிருவாங்க. இல்லங்க. திமுக பார்த்தேன். வேட்பாளர் யாருங்கிறது தெரியும். அவர் வந்தாரு. உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டாரு, ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டாரு. விஷயம் நான் பார்க்கல. நான் எங்கேயுமே பார்க்கல. அப்படிதான் சொல்லுவாங்க. நீ பல ஊர்களுக்கு இதான் பிரச்சனை. பல தொகுதிகள இதான் பிரச்சனை. வெளியவே போக முடியல. அவங்க பேசாம இருக்கிறாங்க. பணிமனைகள் இல்ல. உட்கார்ந்து பேசுறதுக்கான இடங்கள் இல்ல. இப்ப எல்லா கட்சிகளும் நீங்க பணிமனைகள் பார்த்திருக்கலாம். வெவ்வேறு ஒரே ஒரு தொகுதியிலேயே வந்து ஒரு 10 பணிமனை கட்டிருப்பாங்க. ஒரு வார்டுக்கா திமுக, அதிமுக கட்டிருப்பாங்க. அங்க எப்ப பார்த்தாலும் ஒரு 50 பேர் நின்னுட்டே இருப்பான். விஜய் கட்சியில ஒட்டுமொத்தமா போறக்கே 50 பேர் இல்ல. ரொம்ப சில பேருக்கு ஒரு நாள் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் போறாங்க. அவங்களும் நிறைய பேர் வேலை செய்யறவங்க வேற பாவம். சனி ஞாயிறுல திடீர்னு போவாங்க. எலெக்ஷனுக்கு முதல் நாள் போக முடியாது. உங்களுக்கு எம்சிசி அது போக முடியாது. அந்த நேரத்திலயும் போகிறதுக்கு ஆட்களும் இல்ல. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்கறது சாயந்தர நேரங்களில் ஏதாவது நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆட்கள் வர்றாங்க. அவங்க பாவங்க வேலையை விட்டுட்டு வரணும். நீ மாடு செயலர் இருக்கிற முதற்கொண்டு சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வேலையை விட்டு வரணும்னா ஏன் வேலையை விட்டு வரணும்? நீ காசு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். விஜய் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. விஜயானந்த் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அப்ப நான் வேலையை விட்டுட்டு வரணும். நீயே காசு கொடுக்க மாட்டேன். நான் எஃபோர்ட்ஸ் எல்லாம் போடணும்னா எதுக்கு போடணும்? அதுக்கு நானே நின்று போயிருப்பேனே. நான் எவ்வளவு எஸ்கேப் ஆகி நான் பேசாம இருக்கேன். நீ வந்து தலையை கொடுத்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கேட்கறாங்க.